பாரதி ராஜாங்கிறவர் நண்பர் பிருந்தா சாரதி சொன்ன மாதிரி அவர் ஒரு லெஜண்ட். அவருடைய சாதனைகளில் மிக மிக முக்கியமானது அப்படின்னா கரிகாலன் மிக சரியாக அதை சொன்னார். அதாவது அது வரைக்கும் சினிமான்றது வேறு ஒன்று, நம்ம வேறு. செங்கல்பட்டுக்கு தெற்க இருந்த மக்களுக்கும் சினிமாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சினிமா வந்து சென்னையில் உற்பத்தி செய்யப்பட்டு தமிழகமெங்கும் விநியோகிக்கப்பட்ட ஒரு கமாடிட்டியாக இருந்துச்சு. அந்த கமாடிட்டியில் வந்து கௌபாய் படமெல்லாம் இருந்துச்சு. கௌபாய் படம்ங்கிறது நம்ம மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாமல் கோட்டு போட்டுட்டு கேப் வச்சுட்டு துப்பாக்கியில் வச்சு சுட்டுட்ருப்பாங்க. பெரிய பெரிய சாமி படங்கள் வந்துச்சு, புராண இதிகாசங்கள் பின்னணியில் வந்துச்சு, நாடகத்துடைய பாதிப்பில் படம் வந்துச்சு, வங்க மொழி நாவல்களை தமிழில் படமாக்குனாங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்டெல்லாம் உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு உரிய தமிழ் வாழ்க்கை, தமிழ் மனிதர்கள், தமிழ் கதாபாத்திரங்கள் தமிழ் சினிமாவில் இல்லை. முதல் முறையாக இது எல்லாத்தையும் மாற்றின ஒருத்தவர் அவர் தான். முதல் முறையாக தமிழ்நாட்டில் தமிழ் கிராமங்களை நம்ம பார்த்தோம், தமிழ் மனிதர்களை பார்த்தோம், தமிழ் வட்டார வழக்கு சொல்லாடல்களுடைய நுட்பங்களை நம்ம பாரதி ராஜாவின் படங்களில் தான் முத பார்த்தோம். அவர் சொன்னார் இல்லையா, ராதிகாவுடைய கிழக்கே போகும் ரயிலுடைய தோற்றத்தை பார்த்திங்கன்னா மிக மிக சராசரியான ஒரு பப்ளியான ஒரு கண்ணமெல்லாம் ஊதி போன ஒரு சின்ன பொண்ணு தோற்றம். அன்னைக்கு இருந்த கதாநாயகிகளுக்கான ஸ்கேல் வேறு. அன்றைக்கி இருந்த கதாநாயகிகளுடைய முக அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இவர் சட்டையே பண்ணல, எல்லாத்தையும் மாற்றினார். மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் தான் சொல்லலாம்னா, ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு சினிமா நீங்கள் அடைய முடிகிற தூரத்தில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு பெரிய தலைமுறையை பாதித்தார். அவர் வந்த பிறகு தான் நம்மளும் போய் சென்னையில் சினிமாவில் இயங்க முடியும். சினிமாங்கிறது ஒரு நம்மளிருந்து விலகி இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, நம்மளும் போய் வேலை செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு துறை தான் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துனது வந்து அங்கே தான் அவருடைய ட்ரெண்ட் செட்டு. அப்போ ஆரம்பித்தது 77 ஆரம்பித்தது 2000 வரைக்கும், இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இது படத்தில் இது சொன்ன மாதிரி விதை வந்து பாரதி ராஜா போட்டவர் தான். அவர் வந்து ஜெயித்த பிறகு தான் ஒரு பெரிய தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை அவர் தான் கொடுத்தார். நீங்கள் ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய அழகுணர்ச்சியவே மாற்றிட்டார். சினிமா சார்ந்த நம்முடைய அழகியல் உணர்ச்சி, நம்மளுடைய ரசனை, அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தினவர் பாரதி ராஜன் சொல்லலாம். அது சும்மா வாய் வார்த்தையாக ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறதில்ல. அதுக்கு முன்னாடிலாம் நான் சின்ன வயசில் முதல் முறையாக பாரதி ராஜாவை பார்த்த தருணம் எனக்கு ஞாபகம் இருக்குது. மண் வாசனை படத்தோடைய 3 காட்சிகள் எங்கள் ஊரில் எடுத்தாங்க. வடபுதுப்பட்டின ஒரு கிராமத்தில். எங்கள் சித்தப்பா வீட்டில் தான் வந்து ஒய் விஜயா வினி சக்கரவர்த்திக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்து அவர்கிட்ட ஒரு ஏதோ வரம் கேட்குற மாதிரி ஏதோ ஒன்று செய்வாங்க. எங்கள் சித்தப்பா வீடுங்கிறதுனால உள்ளே விட்டாங்க ஷூட்டிங் பார்க்குறதுக்கு. நான் சின்ன பையன் உள்ளே போய் நின்று ஓரமாக வேடிக்கை பார்க்குறேன். இவர் வந்து ஒய் விஜயாவுக்கு நடிப்பு சொல்லித்தரார். ஒரு சரசம் ஆடிக்கிட்டே ஒருத்தனை மயக்கி, அவருடைய வப்பாட்டி தான் ஒய் விஜயா அந்த படத்தில். அவர்கிட்ட பேசும்போது அதுக்கு ஒரு டோன் இருக்குது பார்த்தீங்களா. சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி பேசுகிறது வேறையாக இருக்கும், மனைவி கணவன்கிட்ட பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உறவில் மயக்கிற மாதிரி பேசுவாங்களே, அதை வந்து இவர் நடித்து காமிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் நடித்த அளவுக்கு ஒய் விஜய் நடிக்கல அந்த படத்தில். நான் ஷூட்டிங்லேயே பார்த்தேன், படத்துலேயும் பார்த்தேன். அப்படி நடிச்சு காமிச்சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எப்படி ஒரு பொம்பளை மாதிரியே அவர் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. பொம்பளையிலையும் சரசமாடுகிற மயக்குகிற ஒரு பெண்ணை நடித்து காமிச்சார். அதுதான் முதல் சந்திப்பு அவரை பார்த்தது. அவருடைய படங்களை நம்ம திருப்பி முதல் தடவை பார்க்கும்போது பெருசாக விளங்கலை சின்ன வயசில். ஆனால் மறுபடியும் டென்ட் தியேட்டரில் புத்தம் புதிய காப்பியாக ரீலீஸில் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு 2 ஷாட் ரொம்ப பாதித்த ஷாட்ஸ் அவருடைய இதில். அது வரைக்கும் பழைய படங்களை பார்த்திங்கன்னா யாராவது செத்துட்டால் சிம்பாலிக்காக எப்படி காட்டுவாங்கன்னா 2 ஷாட்டு ஸ்டாக்காக இருக்கும். விளக்கு அணையும் டப்புன்னு, அல்லது ஒரு ஃபோட்டோ கீழே விழுகும், இல்லை ஒரு தென்னை மரத்துலேருந்து ஒரு மட்டை விழுகும். இதுதான் சிம்பாலிக்காக மரணத்தை நமக்கு சொல்லுவாங்க. கிழக்கே பொம்முறையில் ஒரு காட்சி இருக்குது. கிழக்கே பொம்முறையில் கதாநாயகன் வந்து ஒரு பார்பர், நாவிதன். யோசிச்சு பாருங்கள், அது வரைக்கும் ஒரு நாவிதனை கதாநாயகனை போட்டு யாருக்கும் படம் எடுக்கிற தைரியம் வரவே இல்லை. முதல் முறையாக இவர் படத்தில் நாவிதனுக்கு ஒரு மகன், அவன் படிச்சிருக்கான், கவிதை எழுதுகிறான். அவனை தான் இந்த ராதிகா கேரக்டர் லவ் பண்ணும். 2 பேரும் பரஸ்பரம் காதலிப்பாங்க. ஆனால் ஒரு நாவிதன் வந்து தனக்கு மேலே இருக்க படிநிலையில் இருக்க ஒரு குடும்பத்து பெண்ணை காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணுறதோ ஒரு கிராமத்தில் வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காதல் தெரியும் போது ஹீரோவை என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத மலை ஏற்றி மொட்டை அடித்து கரும்புள்ளி சொம்புள்ளி குத்தி ஊர்வலம் விடுவாங்க, செருப்பு மாலை போட்டு.
இது வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வழக்கு இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒருத்தனை ஊரில் கொடுமையாக தண்டனை கொடுக்கணும்னா இந்த மாதிரி அந்த படத்தில் அந்த அப்படி ஒரு காட்சி இருக்குது. என்னென்னா அந்த மொட்டை எடுக்கிறது அவங்க அப்பா தான் எடுப்பார் பையனுக்கு. தன்னுடைய மகன் ஊருக்கு பஞ்சாயத்தில் இந்த மாதிரி ஒரு தண்டனையை காதல் காரணமாக அனுபவிக்கிறான். மொட்டை எடுக்கிறாரு. எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த நாவிதர் என்ன பண்ணுவார், ஒரு குளத்துக்குள்ளே போய் இறங்குவார். சவரக்கத்தியை கழுத்தில் வச்சுட்டு குளத்துக்குள்ளே இறங்குவார். அதுக்கடுத்து அந்த அந்த தண்ணீர் பரப்பின் மேலே ரத்தம் வந்து அப்படியே கொப்பளிக்கும் குப்பு குப்புன்னு. முதல் முறையாக தமிழ் சினிமாவில் காட்சி ரீதியாக ஒரு மரணத்தை வலிக்க வலிக்க சொன்ன ஒரு ஷாட் வந்து அது. இன்றைக்கி நினச்சாலும் அப்படியே பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு ஷாட். அதை எப்படி யோசிச்சுருப்பார்? யோசிச்சு பாருங்கள். பாரதி ராஜா வந்து எந்த ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கலை, ஆங்கில படங்கள் பார்க்கல, ஆங்கில புத்தகங்கள் படிக்கலை. ஆனால் இயல்பிலேயே அவர் வந்து ஒரு விஷுவலாக யோசிக்கக்கூடிய ஒரு கலைஞர். அடுத்து புதிய வார்ப்புகளில் அதே மாதிரி இன்னொரு சாவு வரும். அதில் வந்து ஹீரோயினோட அப்பா ஒரு நாதஸ்வர கலைஞர். இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான். அந்த நாதஸ்வர கலைஞர் என்ன செய்வார்னா, மகளை வந்து அபாண்டமாக மகளுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குள்ளாக்கி ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவாங்க. அவர் கோயிலில் பிபி ஊதிக்கிட்டு இருப்பார். நாதஸ்வர கலைஞர்னோடனே நீங்கள் வந்து பட்டுக்கிட்டெல்லாம் போட்டு தஞ்சாவூர் பக்கம் வாசிக்கிற அந்த மாதிரியான அப்படி ஹை லெவல் கலைஞர் இல்லை. ஊருக்குள்ளே வாசிக்கிற பிபி ஊதுறவர்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அப்படி பிபி ஊதுறவர் அவர் வந்து மனசு உடஞ்சி போய் கோயில் அந்த மண்டபத்தில் உட்காந்து வாசிப்பார். இளையராஜா வந்து அவர் ஒரு என்ன மாஸ்டர் அவர். நீங்கள் அந்த இப்போ முடிஞ்சால் அந்த படத்தை மறுபடி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அந்த நாதஸ்வரத்தில் ஒரு சோகமான ஒரு ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அந்த பிட்டு வாசிப்பார். அப்படியே உடஞ்சி அழுதுருவீங்க நீங்கள். அப்படி ஒரு இசை அது. அந்த நாதஸ்வரம் வாசிச்சுட்டே இருக்கும்போது அந்த நாதஸ்வரம் கீழே விழுகும். நாதஸ்வரத்துடைய வாய்ப்பகுதியிலேருந்து ஒரு கோடு மாதிரி ரத்தம் வந்து நிற்கும். இந்த 2 காட்சிகள் இருக்கு இல்லையா, இது போதும் பாரதி ராஜா சினிமாவில் மாஸ்டர்னு சொல்கிறது. அது வரைக்கும் யாரும் இப்படி யோசிக்கவே இல்லை. வெளிநாட்டு படங்களை பார்த்து காப்பி அடித்து எடுத்த டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. வெளிநாட்டு படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பேர் வாங்கினவங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக இப்படி ஒன்று யோசித்து பண்ணவர் இவர் தான். அந்த சமயத்தில் ஒரு கட்டுரை நான் படிச்சிருக்கேன். சிறுபத்திரிகைகளில் நிறைய கட்டுரைகள் வரும். அதில் வந்து அரைக்குறையாக ஞாபகத்தில் இருக்குது. ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு ஒரு உத்தியை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஃப்ளாஷ் ஃபார்வேர்டுன்னு ஒரு உத்தி இருக்குது அப்படின்னு அந்த கட்டுரையில் இருக்குது. எனக்கு தெரியல, அதில் இருக்குது. அந்த ஃப்ளாஷ் ஃபார்வேர்டு உத்தியை வந்து பாரதி ராஜா ஒரு படத்தில் யூஸ் பண்ணுறாரு. கிழக்கே போகும்போது அது 2வது படமே. யோசிச்சு பாருங்கள். 2வது படமே முற்றிலும் புதுமுகங்கள். சார் சொன்னார் 22 நாளில் புதிய வார்ப்புகள் எடுத்தானு. சிகப்புரோஜாக்களும் 22 நாளில் தான் எடுத்துருக்கிறார். அந்த ஃப்ளாஷ் ஃபார்வேர்டு உத்தி என்னென்னா, இவன் ராதிகா வந்து பாக்யராஜ்கிட்ட பாதை கேட்பாங்க ஊருக்கு போகிறதுக்கு. அப்போ இவர் பாதை சொல்லுவார். யார்? பாக்யராஜ் சின்ன துணை நடிகராக இருக்கார் அந்த இடத்துல. அவர் பாதை சொல்லும்போது அவர் ஒவ்வொரு பாதை சொல்லுவார். இங்கே போய் அந்த தோட்டத்தில் போய் நீ விழுகணும் அப்படிம்பார். அவர் கொங்கு தமிழில் பேசுவார். அதில் டக்குன்னு கட் பண்ணால் இவங்க அந்த இடத்துல நிற்பாங்க. விழுந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி அவர் அடுத்த சொல்லுவார், அங்கேருந்து போனேன்னா அங்கே ஒரு வாழைத்தோப்பு இருக்குது, அங்கே போய் நீ விழுகணும் அப்படிம்பார். விழுந்தாச்சு அப்படின்னு அந்த மாதிரி மாறி மாறி வர ஒத்தி இருக்கு இல்லையா, இதெல்லாம் தமிழ் சினிமாவில் வரவே இல்லை. அது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட எதை அவர்கிட்ட நிறைய பேர் பேட்டியெல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் அந்த டைரக்டரை பார்த்துருக்கீங்களா, இந்த காட்சிக்கு அவர் இன்ஸ்பிரேஷன்னா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, இவருக்கு வில்லேஜ் படம் தான் எடுக்க தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முதல் 3 படமுமே 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள் 3 படம், 3மே பிரமாதமான படம், 3மே சூப்பர் ஹிட்டு, 3 படமும் கொண்டாடப்பட்ட படங்கள். ஆனால் இவர் கிராமத்தான், இந்த ஆளுக்கு வந்து ஸ்டைலிஷாக ஒரு நகரப்படம் எடுக்க தெரியாதுன்னு வழக்கம் போல் அப்போ இருந்த மீடியாக்கள், எப்போவுமே மீடியாக்கள் வந்து ஒரு விதமாக தட்டி வைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இளையராஜாவையும் வரையும் அப்படி தட்டி வைக்கிற அதனால் அந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், அந்த பேப்பர்லேயே படிச்சிருக்கேன் நான். அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு பண்ண தெரியும்னு சிகப்புரோஜாக்கள்னு ஒரு படம் எடுத்தார். அது வரைக்கும் அவ்வளோ ஸ்டைலிஷான ஒருத்தர் இல்லை, தமிழில் யாருமே எடுக்கலை. அதுலேயும் தான் நான் ப்ரூவ் பண்ண ஒரு கிரேட் அவர் பர்சனலாக என்னென்னா, நான் வந்து சீரியல்லாம் எழுதி ஓரளவு பரவாயில்ல அறியப்பட்டப்போ அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அவருடைய அக்கா பையன் ரமேஷ் இறந்துட்டார். அவருக்கு எனக்கு நல்லா தெரியும். அவர் அடிக்கடி சொல்லுவார், மாமா உங்களை கேட்டார், மாமா உங்களை பற்றி பேசினார்னு ஒரு 2 முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் அவரை நான் பார்க்குறதுக்கான வாய்ப்பே வரல. ரொம்ப நாள் கழித்து தற்செயலாக ஏதோ ஒரு இடத்துல யாரோ அறிமுகப்படுத்தும் போது அப்படியே முறைச்சிட்டு, ஏன்டா நீ ஏன்டா என்னை இத்தனை நாள் வந்து பார்க்கல? ஏன்னா பக்கத்து ஊர் அவர், எங்கள் ஊருக்கு 5 கிலோமீட்டரில் அவர் ஊர். அதனால் அவருக்கு ஊர்க்காரன்ற ஒரு பாசத்தில் அப்படி கேட்டார். இல்லை சார் வர முடியலை அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொரோனா டைமில் தான் அவரை வந்து 2-3 முறை சுசீந்திரனோட சேர்ந்து, அவர் அப்போ தேனியில் தான் இருந்தார். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, 2000 கொரோனா,
கொரோனாவுக்கு போகிறோம். கொரோனாவை பற்றின ஒரு பயம், உலகமே பயந்துருந்துச்சு. அவர் பயப்படவே இல்லை. உட்கார வச்சு 3 கதை சொன்னார். இதை படமாக பண்ணலான் இருக்கேன், இந்த கதையை நீ கேளு, நீ ரைட்டர்னு சொன்னாங்கல்ல, நீ கேளு அப்படின்ட்டு 3 கதையை சொல்கிறார். 3 கதையும் கேட்டால் நல்லா இருக்குது சார்னு ஒரு கதையில் ஒரு கரெக்ஷன் சொன்னேன். இது ஏதோ இடிக்குது சார். அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாரு. கரெக்டாக சொல்கிறியாப்பா, இதை நீ பெரிய ஆள் தான் அப்படின்னு கிண்டலாக சொன்னார். சொல்லிவிட்டு அவருடைய நண்பர் ஒருத்தருடைய பிறந்தநாள் பார்ட்டி நடக்குது கம்பத்துக்கு, நீ எங்களோட வான்னு என்னையும் சுசிந்தனை கூட்டிகிட்டு கார்லேயே போகிறாரு. போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்துட்டு அவர் வந்து சார் சொன்ன மாதிரி இந்த உலகத்தை, லௌகீக உலகத்தை, இந்த நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், உலகாதாயவாதி தான் அவர். ஒவ்வொரு நிமிடத்தையும் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதராக தான் இருந்தார். ஒரு படத்தை, ரயில் படத்தை, வேடியப்பன் சொன்னால ரயில் படத்தை இயக்கிறதுக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். நானும் ஈஸ்வரனும் போய் பார்க்குறோம் இவரை, என்னோடய டீமோட போய் பார்த்து. என்னென்னா எனக்கு இவரை வயதாயிருச்சு, உடம்பு முடியல, இவரை அலைய வைக்கக்கூடாதுன்றதுனால முதல் நாள் சாயங்காலம் வீட்டில் போய், சார் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு படம் பண்ணுறோம், பூஜை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை, உங்களுடைய வாழ்த்துக்கள் வேணும். அதெல்லாம் எப்பயும் இருக்கும், உனக்கு வாழ்த்துக்கள் இல்லாமையா, ஈஸ்வருக்கு இல்லாமையா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு சரின்னு அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஃபோன் வருது. எங்கடா எடுக்கிறீங்க படம் அப்படின்னு கேட்டார். எங்கே ஷூட் பண்ணுறீங்க? நாங்கள் அந்த இடத்த சொன்னோம். நான் அங்கே வர்றேன் அப்படின்ட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், சர்ப்ரைஸு. ஏன்னா அவர் வருவார்னு எதிர்பார்க்கல. அவரை தொந்தரவு பண்ண வேணான்றது எங்கள் அபிப்பிராயமாக இருந்துச்சு. வந்தவர் இருந்து முதல் ஷாட் அவரை எடுக்க சொல்லிட்டோம். அவர் எடுத்தார். அப்புறம் மதியம் எங்களோட லஞ்ச் சாப்பிட்டார். அப்புறம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இவர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய எப்போவுமே இந்த மாதிரியான லெஜெண்டரி ஃபிகர்கிட்டலாம் ஒரு குவாலிட்டி நான் பார்த்துருக்கேன். அவங்க ஆயிரக்கணக்கான மனிதர்களோட பழகுவாங்க. அந்த 1000 மனிதர்களுமே இவர் நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கார் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஒரு எண்ணத்தை அவங்களால் தோற்று வைக்க முடியும். இப்போ ரேகா சொன்னாங்க இல்லையா, ரேகா வந்து அவரை வந்து ஒரு தந்தையாக பார்க்குறாங்க. அவர் கூட பழகின எல்லாருமே நமக்கு பாரதி ராஜா க்ளோஸ் அப்படின்னு நினைப்பாங்க. அவருக்கும் எல்லோரும் க்ளோஸாக இருப்பாங்க. இந்த குவாலிட்டி தான் வந்து இந்த மாதிரியான மனிதர்கள்கிட்ட. அதில் இவர் எப்படின்னா, இவர் கடைசி வரைக்கும் அந்த கிராமத்துக்குரிய அந்த வெள்ளந்தித்தனத்தோடு தான் இருந்தார். ஓப்பனாக பேசுகிறது, எமோஷனல் ஆகிறது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் இப்போ நம்ம பேசுகிற எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயா பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவருடைய விஷுவல்ஸு கொட்டி கிடக்கு. அவர் பேசுகிறது, அவர் மேடைகளில் பேசுகிறது, அவர் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு மிகப்பெரிய இது என்னென்னா, நான் பல முறை சில பேட்டிகள் கூட சொல்லியிருக்கேன். அதுவரை தமிழ் சினிமா 77 வரைக்கும் வந்த இயக்குநர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே மரியாதைக்குரிய இயக்குநர்கள், நல்ல படங்கள் எடுத்தவங்க இருக்காங்க. பீம்சிங் இருந்தார், ஸ்ரீதர் இருந்தார், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் இருந்தார், எல்லாமே இருந்தாங்க. ஆனால் ஒரிஜினலான ஒரு டைரக்டர் எல்லார்கிட்டையும் ஒருத்தர் சத்யஜித்ரேயோட பாதிப்பு இருக்கும், அல்லது ஒரு இங்கிலீஷ் படத்தோட பாதிப்பு இருக்கும், அல்லது தன்னுடைய வேற ஒரு பாதிப்பு இருக்கும். எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரிஜினலாக இந்த மண்ணிலேருந்து முளைச்சி வந்த ஒரிஜினலான விதைங்கிறது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் உறுதியாக நம்புறது, இந்த மண்ணின் தனிப்பெரும் கலைஞன் வந்து பாரதி ராஜா தான். அவரை தாண்டி மற்றவங்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. இன்ஃப்ளூயன்ஸே ஆகாமல் இது என் படம், இது என் கதை, இது என் மக்கள், இதை தான் நான் எடுப்பேன். அதில் வந்து சார் சொன்ன மாதிரி ஜாதி மதங்களை பேசியிருக்காரு, லவ் தான் சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. அதை தாண்டி பொலிட்டிக்கலாகவும் 2 படங்கள் எடுத்தார். எண்ணூர் தோழன் அப்படிங்கிற படம் முழுக்க வந்து அன்றைய சூழலில் இருந்த பாலிட்டிக்ஸ் எப்படி அடிமட்ட தொண்டனை வஞ்சிக்குது அப்படிங்கிறத சொன்னது. அது வந்து கைதியின் டைரிங்கிற படத்தில் ஒரு லேயராக வரும். அந்த லேயராக வந்து தான் எண்ணூர் தோழங்கிற படத்துலையும் அவர் சொன்னார். ஸோ சொசைட்டியை நேசித்த, இவ்வளோ அழகியலோட எல்லாத்தையும் செஞ்ச ஒரு ஒரிஜினலான கலைஞன் பாரதி ராஜா. அப்புறம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும், எழுத்தாளர்களை மிகவும் மதித்தவர் பாரதி ராஜா. 16 வயதில் மட்டும்தான் அவர் கதை, அதுக்கடுத்து எதுவுமே அவர் கதை கிடையாது. பாக்யராஜ், மணிவண்ணன், சீமான், கண்ணன், கலைமணி, ஆர் முக்கியமான ஒரு மறந்துட்டேன், ஆர் செல்வராஜ் பேர் தான் 2வது சொல்லியிருக்கணும், ஆர் செல்வராஜ். இப்படி ரைட்டர்ஸோட கதைகளை ரைட்டர்ஸை கூடவே வச்சுருந்தார். ரைட்டர்ஸோட அருமை தெரிஞ்ச டைரக்டர் அவர். ஏன்னா அவருக்கு தன் மேலே ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருந்துச்சு. அவன் ஒரு கதையை கொடுப்பான், அந்த கதையை ஏன் படமாக மாற்றிடுவேன் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸில் அவர் எந்த கதையை வாங்கினாலும் அது பாரதி ராஜா படமாக வெளியே வர்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அவர்கிட்ட இருந்துச்சு. அவ்வளவு தன்னம்பிக்கை போய் தான் அவர் வந்து இன்றைக்கி நிற்கிறார். 16 வயதில் தவிர்த்த எல்லா கதைகளுமே அவர் பேசி உருவாக்கி வாங்கி செய்த கதைகள். ஆனால் அவை பாரதி ராஜா படங்கள். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹோல்சம் டைரக்டர். அவர் வாழ்ந்த லைஃப்பும் ஒரு ஹோல்சம் லைஃப். ஒரு 83 வயசில்
அது வரைக்கும் கடைசி வரைக்கும் தன்னுடைய அந்த குழந்தைத்தன்மையும் அந்த வெள்ளந்தித்தனத்தையும் அந்த உற்சாகத்தையும் நாளைக்கும் ஷூட்டிங் போகணுன்றது தான் கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தது. கடைசியாக நான் அவரை பார்க்கும்போது கூட அடுத்த மாதம் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு உயிர்ப்போடு இயங்கி கொண்டிருந்தவர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலிகள். தமிழ்நாடே அஞ்சலி செலுத்துது, நம்மளும் சேர்ந்து அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.